அமெரிக்காவோட 51வது ஸ்டேட்டா கனடா கட்டாயம் இணைஞ்சு தான் ஆகும். காரணம் என்ன அப்டின்னா, அங்க மனித உரிமையே இல்லை அப்டின்னும், அங்க அதாவது இந்த பயலுகள விடுறது அமெரிக்க பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா ஆயிரும் அப்டிங்கிறதும், அடிச்சு பேச ஆரம்பிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா 51வது ஸ்டேட்டா மாறிரும். யாராலயும் தடுக்க முடியாது. அமெரிக்க ராணுவம் உள்ள இறங்கி புடிச்சே தீரும். இதுக்கான சந்தர்ப்பங்கள உலக நாடுகள் உருவாக்குதா? அமெரிக்கா உருவாக்குதான்னு கேட்டா, அந்த பயப்புள்ளைகளே தான் உருவாக்குறாங்க. காரணம் என்ன அப்புட்ன்னா, அங்க 2 விஷயம் பெரிய அளவுல வெடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா, அங்க உள்ள அரசியல்வாதிகள் அத பத்தி கவலைப்படுறதே இல்ல. இன்னும் சொல்லப்போனா, அதுதான் தங்களோட ஓட்டு வங்கி அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. கடைசியில அந்த வங்கியில வெள்ள துண்ட போடப் போறதே இந்த செயல்கள் தான். இந்த கூட்டத்தோட செயல்கள் தான். காரணம் என்ன அப்புட்ன்னா, எலக்ஷன் வரப்போது. 1 வாரம் கூட இல்ல அப்படிங்கும்போது, அங்க பெரிய அளவுல கலவரங்கள் வெடிக்குது. அந்த கலவரங்கள் சின்ன சின்ன கலவரங்கள். விரும்பத்தகாத செயல்கள். அதுவும் ஒரு கூட்டத்த நசுக்கக்கூடிய செயல்கள். பொதுவாவே இந்த மாரி செயல்கள் தேர்தல் காலகட்டத்தில நல்லதில்ல. எதுக்கு? எந்த அரசியல் கட்சிக்குமே நல்லது கிடையாது. கனடா மட்டும் எப்படி விதிவிலக்கா வரும்? ஏன் அப்படின்னா, இந்த ஒரு சாரார மிதிக்க ஆரம்பிச்சார்கள் அப்படின்னா, வெற்றிக்கு அப்புறமும் மிதிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படி மிதிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த நாட்டோட தலையெழுத்தையே மாத்தும். இல்ல அந்த பகுதியிலிருந்து அந்த மக்கள் வெளியேறுவார்கள். 2ல 1 நடந்து தீரும். எதுங்கிறத காலம் தான் முடிவு பண்ணும். கனடால அப்படி எலக்ஷன ஒட்டி வருது. அங்க உள்ள ஹிந்து கோயில்கள் அப்படின்னு தாக்கப்படுது. சரி, இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு வேற வேலையும் இல்ல, டார்கெட்டும் இல்ல அப்படின்னு பார்த்தா, சீக்கிய கோயில்களும் தாக்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஒட்டுமொத்த சீக்கியர்களும் காலிஸ்தானுக்கு ஆதரவா அப்படின்னு கேட்டா, சீக்கியர்களுக்கே கோவம் வந்துரும். "டேய்! எங்கள போய் அவனோட சேர்க்கிற? அவனுங்க ஒரு 100ல ஒரு 5 பேர் தான்டா வீணா போய் திரியிறாய்ங்க" அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. அதனால இந்த 5 பேர் எக்ஸாம்பிள்க்கு தான். அந்த கேங்க சேர்ந்தவர்கள், இவர்கள் நம்ம கூட ஒத்து வரமாட்டேறார்கள் அப்படின்னு சொல்லி சீக்கிய கோயிலையும் தாக்குறார்கள், ஹிந்து கோயிலையும் தாக்குறார்கள். கனடால எலக்ஷன் வருது. ஆனா பிஸியா தங்களோட ரவுடித்தனத்த காட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. ஒரு கட்சியும் கண்டிக்கிறதில்ல. ஒரு தலைவரும் இத சரி பண்றத நோக்கி யோசிக்கிறதில்ல. அத தாண்டி ஓட்டாவே பார்க்கிறார்கள். கேங்ஸ்டர்களோட ஓட்டு பெருசா அறுவடையாகும் அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆனா இங்க சீக்கியர்களையே போய் தாக்குறார்கள்ல. சீக்கிய கோயில்களே கை வைக்கிறார்கள்ல. இது ஆட்டோமேட்டிக்கா நாளடைவுல இந்த ஓட்டு வங்கிய சுக்கு நூறா ஆக்கிரும். இது உள்ளூர் அரசியல். இத சார்ந்து சில வெளியுறவு கொள்கைகள்ல டேமேஜ் வரும். இந்தியா போன்ற நாடுகள் அடிக்கும். அதை எதிர்த்து போராட முடியாம துடிக்கிறத காலங்காலமா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். வருங்காலங்கள்லயும் துடிப்பார்கள். ஏன் அப்புட்ன்னா, இத அடக்கறக்கு வக்கு இல்லாம தான் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களும் சுத்திக்கிட்டு இருக்கார்கள். இன்னொரு பிரச்சனை என்ன அப்டின்னா, இந்த காலிஸ்தான் கேங்ஸ்டர்களுக்கு, தீவிரவாதிகளுக்கு பெரிய பேக்போன் அவர்களுக்கான ஒரு டாலர் பம்பிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஸ்மக்லிங் தான். அந்த ஸ்மக்லிங் அப்படிங்கிறது ட்ரக் மாஃபியா தான். வெப்பன் ஓரளவுக்கு. ட்ரக் மாஃபியா ஜாஸ்தி. அந்த ட்ரக் மாஃபியா எங்க அவர்களோட ஒரு பிரைம் மார்க்கெட் அப்புட்ன்னா, அமெரிக்கா தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்கருந்து ஆப்பு வந்துரும்ல. கட்டாயம் வரும். அமெரிக்கா இந்த ட்ரக் மட்டும் கிடையாது. அதே சமயம் ஒரு குழு இப்படி அபரிவிதமா வளர்றதும், அந்த குழு அமெரிக்காலயும் கொஞ்சம் செல்வாக்கா திரியறதும், இந்த 2யுமே அமெரிக்க அரசாங்கங்கள் தான் வளர்த்து விட்டுச்சு. எதுக்கு அப்டின்னா, ஏதோ ஒரு காலத்துல இந்தியாவுக்கு செக் வைக்கலாம்ல. இந்த ஏதோ ஒரு காலத்துலன்னு வளர்த்து விடுறது பூரா அமெரிக்காவுக்கு எதிரா ஏதோ ஒரு காலத்துல வருங்கிறது உலக நீதி. அதுல காலிஸ்தான் தீவிரவாதிகள் தப்ப போறதில்ல. ஆனா அதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அரசாங்கம் அப்படிங்கிறது, இந்த பயலுகள வச்செல்லாம் நம்ம ஒண்ணும் சாதிக்க தேவையில்ல. இவனுங்களுக்கு தேவையில்லாம ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு, அவனுங்க அங்கருந்து ட்ரக்க வித்து நம்ம ஊர கெடுத்துக்கிட்டு, இதுக்கு அடியோட முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அமெரிக்கால வால ஒட்ட நறுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் கனடால இங்க சேட்டைகள் நடக்குது. சேட்டைகள அங்க உள்ள அரசாங்கங்கள் கண்டுக்கறதில்ல. அங்க ஃப்ரீயா ஆப்பரேட் பண்றோங்கிற பேர்ல, இந்த பக்கம் ஸ்மக்லிங்கையும் ஃப்ரீயா ஆப்பரேட் பண்ண ஆரம்பிப்பார்கள். இது ஒரு கட்டத்துல அமெரிக்க, கனடா உறவு ஏற்கனவே டிஸ்டர்ப்ல தான் இருக்கு. 51வது மாகாணமா மாத்தியே ஆகணும். காரணம் அங்க உள்ள வளங்களையும் தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு ட்ரம்ப். ஊர் முழுக்க வளங்கள அள்ளிட்டு வரோம். பக்கத்திலேயே கொட்டி கிடக்கு. அவன் ஏதோ தனியா கொடி வச்சுக்கிட்டு நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிப்படாது, சரிப்படாது. முதல்ல நீ வந்து சேரு. ஸ்டேட்டு தான். அமெரிக்காவோட ஒரு ஸ்டேட்டு தான். அப்படின்னு சொல்லி மனுஷன் ஒத்த கால்ல நிக்கிறாரு வெள்ளை மாளிகையில. விட்டுருவாரா இந்த சம்பவத்த? நாளடைவில் எது அவர்களுக்கு பலம் அப்படின்னு நினைக்கிறார்களோ, அதுவே பலவீனமா மாறி போயிருங்கிற தியரி சில நேரங்கள்ல, சில இடங்கள்ல ஒத்து வரும். நமக்கு தெரிஞ்சு கனடால இந்த பிரைம் டார்கெட்டா மாறி போயிரும் இந்த தியரியே.
அப்ப கனடா 51வது மாகாணமா மிக விரைவில் அமெரிக்காவோட இணையும். இணையப் போற நாள் அப்படிங்கிறது ஒரு நல்நாள் தான். அப்ப காலிஸ்தான் தீவிரவாதிகள் எங்க உட்கார்ந்து ஆப்பரேட் பண்ணுவாய்ங்க? பாகிஸ்தானா? தெரியல. வந்து மல்லு கட்டட்டும். தூரமா இருக்கும்போதே வச்சு செய்றோம். பக்கத்துல வந்தா வச்சு செய்ய மாட்டோம். நன்றி, வணக்கம்.